எல்லோருக்கும் வணக்கம். எல்லா பேரண்ட்ஸும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இந்த ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. குழந்தை கிரீன் கலர்ல மோஷன் போகுது. ஏங்க குழந்தை கிரீன் கலர்ல மோஷன் போகுது? இப்போ ஒரு தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையே எடுத்துப்போம். குழந்தை வந்து இனிஷியலா கொடுக்கும்போது, நம்ம பால் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்க்கு குடிக்கிறது முன்பால், அதுக்கப்புறம் வர்றது பின்பால், அதாவது ஃபோர் மில்க் ஹைண்ட் மில்க்னு சொல்லுவோம். இந்த முன்பாலில் கொழுப்பு சத்து கம்மியா இருக்கும், பின்பாலில் தான் அதிகமா இருக்கும். ஸோ குழந்தை வெறும் முன்பாலை மட்டும் குடிச்சிட்டு பின்பாலை குடிக்காம இருக்கும்போது இதனால இந்த மாதிரி பச்சை கலர்ல மோஷன் வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது இன்ஃபெக்ஷன்ஸ், குடல்ல ஏதோ ஒரு வைரல் இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது அதனால மோஷன் கிரீன் கலராக வரும். மூணாவது அலர்ஜிஸ். குழந்தைங்களை நம்ம காமனாக பார்க்கறது இந்த கவுஸ் மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜி. இது வந்து பேக்கெட் பால், பவுடர் பால், பசும்பால் இது மாதிரி ஏதாவது கொடுக்கறதால ஏற்படும். ஸோ இதெல்லாமே யூஸ்வலாக சில நாட்களில் செட்டில் ஆகிடும். அந்த அலர்ஜினால வர்றது நீங்கள் அந்த அலர்ஜி காஸ் பண்ணுற ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா செட்டில் ஆகிடும். இது நீண்ட நாட்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் டாக்டர் அணுகி என்னன்னு பார்க்க வேண்டியிருக்கும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பெற்றோர்களோட இந்த தகவலை பகிர்ந்துக்கோங்க. நன்றி.